ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று தினத்தில் இப்போ 150 ரூபா சம்பாதிச்சேன் ஜொமோட்டோவில். இன்றைக்கி 350 ரூபா. அது இல்லாமல் எனக்கு 9:30க்கு ஒரு டாப் 4ல் ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு போகணும். சாப்பிட்டுட்டு பைபிள் ரீட் பண்ணிவிட்டு அதான் இப்போ உட்காந்துருக்கேன். இப்போ டைம் 8:13. மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us the day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்றைக்கி படிக்க போகிற வசனம் பார்த்திங்கன்னா Judges 15 chapter 1-20. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 20. சில நாட்கள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாளிலே ஒரு வெள்ளை ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் ஜாதி காணப்போய், நான் என் பெண் ஜாதியினிடத்திலே அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக விடாமல், But it come to pass with a will after in the time of the whatever that some Simpson visited his wife with a cane, and he said, I will go in to my wife into the chamber, but her fathers would not suffer him to go in. வசனம் 2. நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா? அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். And her father said, I verily regard that thou hadst underly hated her. Therefore I give ear to thy companions. Is not her younger sister fairer than she? Take her, I pray thee, instead of her. வசனம் 3. அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றம் இல்லை என்று அவர்களுக்குச் சொல்லி, And Simpson said, and conquering them, now shall I be more blameless than the Philistines. God, I do them a displeasure. வசனம் 4. புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவிலே ஒவ்வொரு பந்தத்தையும் வைத்து கட்டி, And Simpson went
and covered 300 fox, and took and 3 brains, and turned tell to tell, and put a fear bar in the maidest town. But when 2 tails. வசனம் 5. பந்தங்களையே கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையின் மேலே அவைகளை ஓடவிட்டு கதிர்காட்டுகளையும் வெள்ளாண்மைகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ மரத் தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். And when he had set the brands afire, he let them go into the standing corn of the Philistines, and burned up but the sticks, and also the standing corn with the vineyards and olives. வசனமார், அப்பொழுது செய்தவன் யார் என்று பெலிஸ்தியன் கேட்டபோது, திம்னாத்தினுடனே மருமகனாகிய சிம்சோன் தான். அவனுடைய பெண்ஜாதி அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படியே செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் போய் அவனையும் அவன் தகப்பனையும் அக்கினியிலே சுட்டெரித்தார்கள். Then the Philistines said, Who had done this? And the answered Simson, that son-in-laws of the Timnaths, because he had take his wife and give her to his companion. And the Philistines come up and burnt her and her fathers with fire. வசனமேல், அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கைகளிலே பழி வாங்கினேனே ஒளியே இளைப்பார என்று சொல்லி, and Simson said unto them, Regard he have done this, it will be avenged of you, and after that I will curse. வசனம் 8. அவர்களோ சிம்சோனை பின்னமாக சிங்காரம் பண்ணி பின் போய் ஏத்தேம் ஊர் கண்மலையிலே சந்ததியிலே குடியிருந்தான். And he summoned them here and together with a great shoulder, and he went down and dwelt in the top of the rock Edom. வசனம் 9. அப்பொழுது பெலிஸ்தியர் போய் யூதேயாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள். Then Philistines went up and pitched in Judah and separated themselves in Lehi. வசனம் 10. நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்து என்னை என்று யூதா மனுஷர்கள் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். And the men of Judah said, and had he the come up against you? And they answered unto Ben, Simson, are we and come up to do him as he had done to you? வசனம் 11. அப்பொழுது யூதேயாவிலே 3000 பேர் ஏத்தோம் ஊருக்கு கண்மலையிலே சந்தத்திற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாத பின்னே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்திலே சென்றார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். Then there 1,000 men of Judah went to the top of the rock Etam, and said, and Simson and canvassed, though not, and that the Philistines are rules over you. What is this that you hast done not unto you? And he had unto them was they did not me, so haven't done unto them. வசனம் 12. அப்பொழுது அவர்கள், உன்னை காட்டி பெலிஸ்தியர்கள் கைகளிலே ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்கள் என் மேலே
விழுகிறதில்லை என்று நான் ஆணையிடுங்கள், எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். And they said unto them, We have come down the banks thee, that we may deliver thee into the hands of the Philistines. And the Samson said unto them, Swear unto me that he will not fall upon me yourselves. வசனம் 13. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இருக்க கட்டி அவர்கள் கைகளிலே கொடுப்போமே, அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளினாலே அவனை கட்டி கன்மலையில் இருந்து கொண்டு போனார்கள். And they speak unto them, saying, No, but we will bind thee first, and deliver thee into their hands, but surely we will not kill thee. And they bound him with 2 new cords, and triggered him up from the rock. வசனம் 14. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோதோ பெலிஸ்தியர்கள் அவனுக்கு விரோதமாக ஆர்வமாய் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் புயங்களிலே கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்டு நூலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அற்றுப்போயிற்று. And when he come unto Lay, the Philistines stood against him, and the Spirit of the Lord had come and mightily upon him, and the cords that were upon his arms, because a flax that was unburnt with fire, and his bones lest from of these hands. வசனம் 15. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதிலே 1000 பேரை கொன்று போட்டான். And he found a new Jabban Hanas, and put forth his hands and took it and slew, and thousands men and strove it. வசனம் 16. அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினாலே குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினாலே 1000 பேரை கொன்றான் என்றான். And Simson said, And with this Jabban Anas happens with this Joe of Anas have he slain 1,000 men. வசனம் 17. அப்பொழுது சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையிலே இருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத்கிலே என்று ஊரிட்டான். And it's come to pass, when he had made an end and speaking, that he cast away the Jabban out of his hands, and called that place Ramai. வசனம் 18. அவர்கள் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கைகளினாலே இந்த பெரிய ரகசியங்களை கட்டளை இட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினாலே செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கைகளிலே விழுவ வேண்டுமோ என்றான். And he was scourged at rest, and called on this Lord, and said, Thou hast and give this great deliverance into the hands of thy servants, and now shall I thee for trust and fall into the hands of this uncoming said. வசனம் 19. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கில் பில்காலினர் அதில் இருந்த தண்ணீரை ஓடி வந்து அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்பவும் வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு அந்த கோரி என்ற பாராட்டின் அது இந்த நாள் வரைக்கும் லேகிலே இருக்கிறது. But God clave in his hollow place that was in the jaws and there and scum and waters
thereout, and when he had drunk, in spirit come against, and he received, wherefore he called the name thereof Anachars, which he is in lake into this day. வசனம் 20. அவன் பெலிஸ்தரின் நாட்களிலே இஸ்ரவேலில் 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். And he judged in Israel into the days of the Palestinians 20 years.